ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ராகி இட்லியும் ராகி தோசையும் தாங்க. இந்த மெத்தட்ல செய்து பாருங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் தோசையும் மிருதுவாகவும் வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையா இருக்குங்க. ராகியில் அதிக அளவு கால்சியம் இருக்கு. இது எலும்புகள் வலுவடைய செய்யும், உடல் எடையை சீராக வைத்திருக்க உதவும். சுகர் பேஷண்ட்டும் வாரம் ஒரு முறையாவது ராகி உணவில் எடுத்துக்கலாங்க. குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லது. கண்டிப்பா அடிக்கடி செய்து கொடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி 250 ml கப்ல ஒரு கப் எடுத்துக்கிறேனுங்க. எந்த கப்ல அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாம் எடுத்துக்குங்க. 5020 இட்லி அரிசி தான் எடுத்துருக்குறேனுங்க. நீங்கள் இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். 5020 ஒரு கப் ராகி, ஒரு கப் அரிசி. 5020 இதை நான் இட்லி தோசைக்கு இதை போடுவேனுங்க. நீங்கள் என்ன அரிசி போடுவீங்களோ அதே போட்டுக்கலாம். உளுந்துங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். கப்பில் 1/4 கப் இந்த அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து. வெந்தயம் 1 டீஸ்பூன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணிட்டு வரேன். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுனுங்க. தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி இது போல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாங்க. நான் கிரைண்டரில் தான் போடுறேன், நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ரெண்டுலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்தாச்சு. 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஊறிடுச்சு. 3 hours ஆயிடுச்சுங்க. அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் தான் போடுறேன், நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டுக்கலாம். தண்ணி மூடி தான் வச்சுருந்தேங்க. இதே தண்ணியவே அரைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சுத்தமான தண்ணி போட்டுக்கலாங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அரைச்சிக்கலாங்க. இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரியே அரைக்கணுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தெளித்து அரைக்கணுங்க. தள்ளி விட்டுக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சிடலாங்க. அப்புறமா பார்க்கலாம். இட்லி மாவுக்கு அரைக்கிறது மாதிரியே தண்ணி தெளித்து அரைக்கணுங்க. அரைச்சிருச்சான்னு பார்க்கலாம். அரைப்பட்டுச்சுங்க. ஒரு இது போல் இருக்கணும். இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துடலாங்க. மாவு தோண்டிடலாம். அரைச்ச மாவு எடுத்தாச்சுங்க. அது இது போல் இருக்கணும். கொஞ்சமாக இந்த ட்ரம்முக்கு கிரைண்டர் ட்ரம்மு தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் விட்டு அலசி எடுத்து அதை தண்ணியவே விட்டுருக்குறேனுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்கலாம். கல்லுப்பு 1 டீஸ்பூன் போடுறேனுங்க. கல்லுப்பு தான் போடுறேன். நல்லா கலந்துக்கணும். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரியே அரைக்கணுங்க. தண்ணி விட்டு தள்ளி விட்டு அரைக்கணும். நல்லா கலந்துக்கணும். நைஸாக அரைச்சிக்கணுங்க.
8 மணி நேரம் இருக்கட்டும். அப்புறமா இட்லி ஊற்றி பார்க்கலாங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக வரும். ஒரு இது போல் இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் இருக்கணும். 8 மணி நேரம் ஃபெர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓவர் நைட்டு கூட வச்சு எடுத்து ஊற்றலாங்க. ரொம்ப அருமையாக வரும். அப்புறமா பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்ல மாவு பொங்கி வந்திருக்குது. இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோங்க. இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 8 to 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. அரிசி மாவு இட்லி போலவே தான் இதுவும் ஊற்றணும். ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க. இது போல் இருக்கணும் மாவு. தட்டில் நல்லா ஆயில் தடவி விட்டுருக்குறேனுங்க. ஊற்றிக்கலாம். வச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சாச்சுங்க. மூடி போட்டுக்கலாம். ஒரு 8 to 10 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும். அப்புறமா பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இட்லி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஆறட்டுங்க. கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சூடாக எடுத்து அப்படியே இதில் பிடிச்சிக்கும். எடுத்துக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. அரிசி இட்லி விட ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. பஞ்சு போல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அரிசி இட்லி விட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். அருமையான ராகி இட்லி ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அரிசி மாவு இட்லியை விட ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தோசையும் ரொம்ப மிருதுவாக வருங்க. இதுக்கு எல்லா சட்னியும், குருமா சட்னி, தக்காளி குழம்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. சாம்பார் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்து தோசை தவா வச்சுட்டுனுங்க. ஊற்றிக்கலாம். இட்லியும் சாஃப்டாக வருங்க. தோசையும் நல்லா மிருதுவாக வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் மாவு வரைங்க. விட்டுக்கலாம்.
மூடி வச்சிடலாங்க. எடுத்துடலாங்க. செவந்துருச்சு. நல்ல மிருதுவாக வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை எல்லாமே ரொம்ப நல்லா வருங்க. திருப்பி கூட போடலாம், இல்லைன்னா இப்படியே கூட மூடி வச்சிருக்கிறோம், அதனால இப்படியே எடுத்து பண்ணிக்கலாம். ஒரு முறை கிறிஸ்பியாக வந்துருக்கு. நல்லா தோசை ஊற்றிக்கலாங்க. நல்ல மிருதுவாக வரும். இதுபோல் அரைச்சி செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடுறேன். நான் எப்பவுமே தோசைக்கு நல்லெண்ணெய் தான் விடுவேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். சிவக்கட்டும். சிவந்துடுச்சு, எடுத்துக்கலாங்க. திருப்பியும் போடலாம். அப்படியே கூட மூடி வச்சதுனால அப்படியே கூட எடுத்துக்கலாங்க. இது போட்டிருக்கேன். அருமையான ராகி தோசை ரெடி. ரொம்ப மிருதுவாக, டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யுங்க. உடலுக்கு மிகவும் நல்லது. அருமையாக வந்துருக்கு. கிறிஸ்பியாக அருமையாக வந்துருக்கு. தோசை நல்லா மிருதுவாக வந்துருக்குது. அரிசி மாவு தோசை மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். சட்னி சுரக்காய் குழம்புக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். ராகி இட்லி, ராகி தோசை ரெண்டுமே இந்த மாவில் ரொம்ப அருமையாக வருங்க. தோசை நல்லா மிருதுவாக இருக்கும், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு தேங்காய் சட்னியும் சுரக்காய் சிலவரைச்ச குழம்பும் தான் செய்திருக்கிறோம். எல்லா குழம்பும் சட்னியுமே இதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் இருந்தால் பை.